வணக்கம் ஆடிட்டர் கிருஷ்ணன் பேசுகிறேன். யூடியூப்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கமெண்ட் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க. சார் சிஏ ஃபைனல் இப்போல்லாம் ஈஸியாக இருக்குது. சிஏ ஃபவுண்டேஷன் பாஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. இது உண்மையா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அது வந்து அவங்க ரிசல்ட் பர்சன்டேஜ் வச்சு பேசியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், ரிசல்ட் பர்சன்டேஜ் பார்க்கும்போது இந்த தடவை வந்து ரொம்ப கம்மின்றது ஃபவுண்டேஷனோட ரிசல்ட் பர்சன்டேஜ் தான். ஸோ அப்படி கம்பேர் பண்ணும்போது இன்டரும் ஃபைனலும் ஃபவுண்டேஷனோட ரொம்ப அதிகமாக ரிசல்ட் பர்சன்டேஜ் இருந்ததுனால பார்க்குறவங்களுக்கு அப்படி தோணும். அது வந்து எப்பயுமே ஒரு டிரான்சிஷன் பீரியட்ல இப்படி மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது 2017 நினைக்கிறேன், அப்போதான் அந்த நியூ சிலபஸ் கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி டிரான்சிஷன் பீரியட் தான் 2024. இந்த டிரான்சிஷன் பீரியட்ல இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது எப்பயுமே இப்படி கண்டினியூ ஆகும்னு சொல்ல முடியாது. அண்ட் ரெண்டாவது, இந்த தடவை ஃபவுண்டேஷன் ரிசல்ட் குறைஞ்சதுக்கு மெயின் காரணம் என்ன அப்படின்னா, இப்போ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்துட்டு இந்த மே 2024 எழுதுறவங்கெல்லாம் வந்து என்ன, அதாவது ஜூன் 2024 ஃபவுண்டேஷன் எழுதினவங்க பார்த்தீங்கன்னா நவம்பர் 23யோட ரிப்பீட்டர்ஸாக இருப்பாங்க. நவம்பர் டிசம்பர் 23யோட ரிப்பீட்டர்ஸாக இருப்பாங்க. ஏன்னா இப்போ ஃபவுண்டேஷன்றது எப்படின்னா ஸ்கூல் முடிச்சதுக்கப்புறம் எழுதுறதுன்னு வச்சுக்கோங்க. ஸ்கூல் எப்போ முடிப்பாங்க எல்லாருமே அப்படின்னா மார்ச்சில் முடிப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ ரொம்ப ரொம்ப கம்மி பர்சன்டேஜ் தான். அதாவது 100 பேர் ஸ்கூல் முடிச்சுட்டு ஃபவுண்டேஷன் படிக்கிறாங்கன்னா அதில் 10 பேர் தான் வந்து அந்த ஜூன் எக்ஸாம் எழுதுவாங்க. மீதி இருக்கிற 90 பேரில் ஒரு 30 பேர் வந்துட்டு செப்டம்பர் எக்ஸாம் எழுதுவாங்க. பட் ஒரு 60 பேர் வந்துட்டு உங்களுக்கு ஜான்வரி எக்ஸாம் போயிடுவாங்க. அதாவது 2024 ஸ்கூல் முடித்தவங்க. ஸோ 2023 ஸ்கூல் முடித்தவங்களோ அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா அவங்க எய்தர் அப்போலேருந்தே படிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க, ஆனால் அப்போ ஓல்டு சிலபஸ் இருந்திருக்கும், அதுக்கப்புறம் அது நியூ சிலபஸ் மாதிரி இருக்கும். ஆர் அந்த 2023 அவங்க எக்ஸாம் எழுதி போயிட்டு திருப்பி 2024 நியூ சிலபஸில் படிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த டிரான்சிஷன் பீரியட் என்ன இருக்கும் அப்படின்னா அவங்க ஓல்டு சிலபஸில் படித்த நிறைய சப்ஜெக்ட்டு மாறி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எக்கனாமிக்ஸில் ஒரு 40 மார்க் புதுசாக ஆட் ஆகிருக்கும், லாவில் ஒரு 40 மார்க் புதுசாக ஆட் ஆகிருக்கும், அக்கௌண்ட்ஸில் ஒரு 20 மார்க் புதுசாக ஆட் ஆகிருக்கும், மேக்ஸில் ஒரு 5-6 மார்க் புதுசாக ஆட் ஆகிருக்கும். இந்த லாவில் இதுக்கு முன்னாடி எல்லாம் பாஸ் ஆனதுக்கு மெயின் ரீசனே லா கூட இருந்த பிசிஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இங்கிலீஷ். பேசிக்கலி அது ஒரு 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸோட இங்கிலீஷ் அது. ஸோ அதனால தான் மோஸ்ட்டாகவே லாவில் பாஸ் ஆகிட்டு இருந்தாங்க ஃபவுண்டேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த லாஸ்ட் 5 வருஷத்தில். ஸோ 2017 எடுத்துக்கிட்டிங்கன்னா லாவில் பாஸ் ஆன மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த பிசிஆர் அப்படின்ற அந்த சப்ஜெக்ட் இருக்கிறதுனால தான் பாஸே ஆனாங்க. 100 மார்க்குமே லா இருந்துச்சு அப்படின்னா இந்த ரிசல்ட்டு அப்போவே கம்மி ஆயிருந்ததுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் ரெண்டாவது, சார் இப்போ ஃபைனல் கம்பேர் பண்ணும்போது ஃபவுண்டேஷன் டஃப்பானா டஃப் தான். இந்த ஒரு பேப்பரை கம்பேர் பண்ணும்போது இந்த லான்ற ஒரு பேப்பர் போதும் ஃபவுண்டேஷன் ரிசல்ட்டை மொத்தமாக காலி பண்ணுறதுக்கு. ஏன் அப்படின்னா ஃபைனலில் எல்லா சப்ஜெக்ட்லேயும் 30 மார்க் எம்சிக்யூ இருக்குது, இன்டரில் எல்லா சப்ஜெக்ட்லேயும் 30 மார்க் எம்சிக்யூ இருக்குது. ஆனால் ஃபவுண்டேஷனில் இந்த லான்ற சப்ஜெக்டில் எம்சிக்யூவே கிடையாது. இப்போது இந்த எம்சிக்யூ என்ன வைட்டல் ரோல் ப்ளே பண்ணுதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ நான் பசங்க பார்க்க வரைக்கும் சொல்கிறேனே, ரொம்ப ப்ரில்லியண்ட்டான பசங்களுக்கு இங்கிலீஷுன்றது நல்லா வந்துடுது. கொஞ்சம் சுமாராக படிக்கிற பசங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஆன்சர் தெரியுது, ஆனால் எழுத தெரியல. ஏன்னா இங்கே ஸ்கூல்ஸ் எல்லாமே மோஸ்ட் ஆஃப் த ஸ்கூல்ஸ் வந்து இங்கிலீஷை ஒரு லாங்குவேஜாக சொல்லித்தராமல் அந்த இங்கிலீஷை ஒரு மார்க்குக்கான ஒரு விஷயமாக சொல்லி கொடுத்து, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நாங்கள்லாம் வந்து ஸ்கூல் படிக்கும்போது தேர்ட் லாங்குவேஜ்னு ஒன்று படிப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஹிந்தி படித்தேன் தேர்ட் லாங்குவேஜ்னு வச்சுக்கோங்க. எனக்கு ஒன்றுமே தெரியாது ஹிந்தியில், ஆனால் எனக்கு ஹிந்தி எழுத படிக்க தெரியும். அதாவது எழுதுவேன் படிப்பேன், ஆனால் எனக்கு ஒன்றுமே புரிஞ்சுக்க தெரியாது. நீ இப்போது வந்து எனக்கு யாராவது டிக்டேட் பண்ணுறாங்க அப்படின்னா நான் அந்த ஹிந்தியோட வேர்ட்ஸை யூஸ் பண்ணி என்னால் எழுத முடியும். அதே மாதிரி என்னை படி சொன்னாங்கன்னா நான் கொஞ்சம் எழுத்துக்குட்டி படிச்சிடுவேன். ஆனால் எனக்கு எழுதினதுக்கும் மீனிங் தெரியாது, படித்ததுக்கும் மீனிங் தெரியாது. இந்த லட்சணத்தில் தான் நான் வந்து பிராத்மிக் பாஸ் பண்ணியிருக்கேன், மத்தியமா பாஸ் பண்ணியிருக்கேன், ராஷ்டிர பாஷா பாஸ் பண்ணியிருக்கேன், பிரவேசிகா ஓரளவுக்கு படிச்சிருக்கேன். அதாவது எக்ஸாம் எழுதுகிற அளவுக்கு படிச்சுட்டு அதுக்கப்புறம் எதுக்கு இந்த எக்ஸாம்னு விட்டுட்டேன். இந்த லட்சணத்தில் தான் நம்ம வந்து இங்கிலீஷே படிச்சிருக்கோம் இந்த லாஸ்ட் 10 இயர்ஸில். அதாவது நான் தேர்ட் லாங்குவேஜ் எந்த லட்சத்தில் படிச்சனோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய இங்கிலீஷே மக்கள் இப்படி தான் படிச்சிருக்காங்க. அதாவது ஒரு மார்க் வாங்குறதுக்கு இதை வச்சிருக்காங்களே தவிர சுலபமாக இது ஒரு லாங்குவேஜாக பேசக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு யாருமே இல்லை. ஓனா இங்கிலீஷ் எழுதினா பல்லி இழிக்குது, கிராமரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு அவ்வளோ இருக்குது.
இவங்களால ஒரு லீகல் லாங்குவேஜை ஓனா எழுத தெரியல. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு நியூஸ் கேட்குறீங்கன்னா அந்த நியூஸ் கேட்கும்போது ஒரு இங்கிலீஷில் கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த நியூஸை நீங்கள் எழுதும்போது ஒரு நியூஸ் பேப்பரில் படிக்கும்போது அதே நியூஸ் வேற வேர்டிங்ஸில் இருக்கும். இங்கே கேட்குற வேர்டிங்ஸ் வேற, எழுதுகிற வேர்டிங்ஸ் வேற. ஃபார் எக்ஸாம்பிள் உக்கார் அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. உக்கார் அப்படின்றத ஊ இக்கா இருன்னு தமிழ் எழுத முடியாது, கரெக்டா? இக்குன்றது பதில் இட்டுன்னு வரும். உட்காருங்கள் ஆர் உட்கார்ன்னு மாறும்ல. ஸோ இந்த உட்கார் ஊ இப்போ சொல்லும் போது கா சொல்கிறோம், எழுதும்போது டால எழுதுறோம், கரெக்டா? ஸோ அப்போ இந்த டிஃப்ரென்ஸ் தான் இங்கிலீஷில் பெரிய வேலை. இப்போ நம்ம சொல்ற மாதிரியே இங்கிலீஷை எழுதினா அங்கே எழுதும்போது டிஃப்ரென்ஸ் தேவை. எனக்கு லீகல் லாங்குவேஜ் தேவை. ஸோ எனக்கு ஒரு ஆன்சர் தெரியுது, ஆனால் அங்கே எழுதும்போது நான் வேற லாங்குவேஜ் எழுதுறதுனால மார்க்கே கிடையாது. ப்ளஸ் இங்கே ஒரு ப்ரொவிஷன், அனாலிசிஸ், கன்க்ளூஷன் எழுதணும். எல்லாரும் கன்க்ளூஷன் மட்டும் தான் எழுதுறாங்க, ப்ரொவிஷன் எழுதுறது இல்லை, அனாலிசிஸ்ல 50% தான் எழுதுறாங்க. இந்த இடத்துல அடி வாங்கிடுது. ஸோ லால 50 மார்க் வாங்குறதே குதிரை கொம்பா இருக்குது. ஸோ இதுதான் மெயின் ரீசன் ஃபார் அக்ரிகேட் கம்மி ஆகிறதுக்கும் சரி, ஃபெயில் ஆகிறதுக்கும் சரி. அக்கௌண்ட்ஸ்ல கண்டிப்பா 80 மார்க் வரைக்கும் இவன் வாங்கிட முடியும். ஆனா இவங்க பார்ட்னர்ஷிப்ன்ற ஒரே ஒரு சாப்டர் வச்சுக்கிட்டு அழுதுகிட்டு அந்த ஒரு சாப்டர் படிக்காமவே அக்கௌண்ட்ஸ்லயே இவங்க வந்து ஒரு மாதிரி ஒரு ஃபியர் ஃபேக்டர் கொண்டு வந்துடுறாங்க. சி இப்போ பார்ட்னர்ஷிப் முன்னாடி இருந்ததோட இப்போ எக்கச்சக்க வெயிட்டேஜ் ஆகி போச்சு, அதாவது எக்கச்சக்க சாப்டர் ஆகி போச்சு. முன்னாடி ஒரு சின்ன பார்ட்னர்ஷிப் இருந்துச்சுன்னா இப்போ இன்னும் அதை பெருசாகிட்டாங்க, அட்வான்ஸ்ட் இஷ்யூஸ் இன் பார்ட்னர்ஷிப் வரைக்கும் வந்துருச்சு அது. ஸோ இந்த நியூஸ் சிலபஸை பொறுத்த வரைக்கும் ஸோ இதில் ஒரு 10 மார்க் வரைக்கும் எக்ஸ்ட்ரா டிஃபிகல்ட்டி வந்திருக்கு அப்படின்னு சில பேர் ஃபீல் பண்ணுறாங்க. அண்ட் எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் முன்னாடி மைக்ரோ மட்டும் தான் இருந்துச்சு, இப்போ மேக்ரோவும் சேர்த்து வந்துருச்சு. ஸோ அப்போது நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. ஆனால் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அது ஸ்கூல் லெவலே இருந்துச்சுன்ட்டு. ஆனால் எந்த ஸ்கூல் லெவலில் எவ்வளோ ஸ்கூல்ஸில் எக்கனாமிக்ஸை புரிஞ்சு படிக்க வச்சு எடுத்தாங்கன்னு தெரியல. எல்லாருமே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என் கிளாஸ்லலாம் ஒரு 30 ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னா 20 ஸ்டூடெண்ட்ஸுக்கு டிமினிஷிங் மார்ஜின் யூட்டிலிட்டியே தெரியல. டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டியே தெரியாமல் எப்படா நீங்கள் எக்கனாமிக்ஸை முடிச்சுட்டு எப்படா 92 மார்க் வாங்கியிருக்கீங்க எக்கனாமிக்ஸ்லன்றது ஆச்சரியமாக இருக்குது. எப்படி படிக்கிறாங்க, எப்படி எழுதுறாங்கன்னே தெரில. ஆனால் எல்லாருமே 85-90 மார்க் வாங்கிடுறாங்க. சொன்னால் சார் எங்களுக்கு வந்து இப்படி தான் சார், இப்படி தான் சார், இப்படி தான் சார்னு சொல்லி கொடுத்துட்டாங்க, அப்படி எப்படி நாங்கள் எழுதிட்டு வந்துடுவோம், நாங்கள் மக படிச்சுட்டு எழுதிடுவோன்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. ஸ்டேட் போர்டுக்கு இது ஓகே, பட் சிபிஎஸ்சி பசங்களுக்கே இந்த பிரச்சனை இருக்குதுன்ற மாதிரி. அதாவது ஸ்டேட் போர்ட் டீச்சர் சிபிஎஸ்சி கிளாஸ் எடுத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இன்னைக்கு சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ்லாம். ஏன்னா நிறைய ஸ்கூல்ஸ் இந்த சமர்ச்சீர் கல்வி வந்ததுக்கு அப்புறம் ஸ்டேட் போர்ட் ஸ்கூல்ஸ்லாம் சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸாக கன்வெர்ட் ஆயிடுச்சு. அதாவது மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லாம் சிபிஎஸ்சி ஸ்கூலாக கன்வெர்ட் ஆயிட்டு மெட்ரிகுலேஷன் எடுத்துக்கிட்ட டீச்சர்ஸ்லாம் சிபிஎஸ்சி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அவங்களோட ஆட்டிடியூட் மாறல. சிபிஎஸ்சிக்கு உண்டான ஆட்டிடியூடுக்கு போகாம அவங்க மெட்ரிகுலேஷன் ஆட்டிடியூட்லேயே சிபிஎஸ்சி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால என்ன ஆகுதுன்னா சிபிஎஸ்சிலையும் இந்த பிரச்சனை வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது வந்து ஒரு பெரிய சங்கா ஒரு ப்ராப்ளமா இருக்குது எல்லா ஸ்கூல்ஸ்லையும். அதனால தான் உங்களுக்கு ஃபவுண்டேஷன்ல மார்க் கம்மியாகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. ஸோ ஃபவுண்டேஷன்லேயே ஃபில்டர் ஆகிட்டாங்க பசங்க அப்படின்னா இன்டர் லெவலில் வரும்போது அவங்களுக்கு இந்த எம்சிக்யூ 30 மார்க் இருக்கிறதுனால ஈஸியாக அந்த அக்ரிகேட்டில் அவங்க தேறிடுறாங்க. அண்ட் ஃபைனலில் இன்னுமே ஃபில்டர் ஆனதுனால ஸோ பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் தான் ஃபைனலுக்கு வரதுனால அதுவுமே ஈஸியாக தேறிடுறாங்க. ஸோ எந்த ஸ்டூடெண்ட் வந்து டிசிப்ளினாக இருக்காங்களோ, அதாவது ஃபவுண்டேஷனில் போடுற அதே எஃபர்ட்டை நான் ஃபைனலில் போடுறேன் அப்படின்னாலே ஃபவுண்டேஷன் பாஸ் ஆகிடுவாங்க. அப்போ ஃபைனலில் ஏன் சார் ஃபெயில் ஆகிறாங்கன்னா அங்கே டிசிப்ளின் லேக் ஆகுது. அந்த ஸ்ட்ரக்சர்டு ஸ்டடீஸ் வந்து ஃபைனலில் லேக் ஆகுது. ஸ்ட்ரக்சர் ஸ்டடி ஃபவுண்டேஷன் இருந்த மாதிரியே ஃபைனல் இருந்ததுன்னா ஃபைனலே ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல பாஸ் பண்ணிடலாம். போர்ஷன் கம்பேர் பண்ணால், அந்த ஃபியர் கம்பேர் பண்ணால் ஆக்சுவலி ஃபியர்ன்றது ஃபவுண்டேஷனுக்கு அதிகமாக இருக்குன்றது தான் என்னோட ஃபீலிங். அதாவது அந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்குள்ள ப்ளஸ் அந்த டஃப்னஸ்குள்ள அது வந்து ஃபவுண்டேஷன் அதிகமாக இருக்குது ஃபைனலில் கம்பேர் பண்ணும்போது. பட் போர்ஷன் எஸ் ஃபைனலுக்கு அதிகமாக தான் இருக்குது. ஆனால் அந்த மென்டல் ஸ்டெபிலிட்டி ஃபைனலுக்கு ஈஸியாக வந்துடுது. அந்த டிசிப்ளின் நீங்கள் ஃபவுண்டேஷனுக்கு அந்த மாதிரி ஃபைனலுக்கு இருந்தீங்கன்னா ஃபைனல் கிராக் பண்ணுறது ஈஸி. அண்ட் மோஸ்ட் ஆஃப் ஃபில்டர் ஆகி தானே ஃபைனலுக்கே வராங்க. அதனால பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் தான் ஃபைனலுக்கு வரும். அதனால ஃபைனலில் பாஸ் பண்ணுறது கம்பேரிட்டிவ்லி ஈஸி. அதனால உங்களுக்கு ஃபவுண்டேஷன் டிஃபிகல்ட் மாதிரி இருக்குது. ஆக்சுவலி டிஃபிகல்ட் லெவல் எல்லாத்துலேயுமே இருக்குது, எல்லாத்துலேயுமே அதே லெவல் ஆஃப் டிஃபிகல்ட்டி இருக்குது. ஆனால் பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் ஃபைனலுக்கு வரதுனால ஃபைனலில் பாஸ் பண்ணுறது ஈஸி மாதிரி தோணுது. ஃபில்டர்லாம் இந்த ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இங்கேயே ஃபில்டர் ஆயிடுறாங்க மோஸ்ட்டாக. அதனால ஃபைனலுக்கு வரதே பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வராங்க, அங்கேயே பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் தான் பாஸ் ஆகிறாங்க. ஆனால் கம்பேரிட்டிவ்லி ஃபவுண்டேஷனுக்கு கம்பேர் பண்ணும்போது ஃபைனல் அவங்க ஈஸியாக பாஸ் ஆகிறாங்கன்றதான் அது. ஏன்னா அது வந்து ஒரு லேர்னிங் கர்வ்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு விஷயத்தை நம்ம திருப்பி பண்ணும்போது இப்போ எக்ஸாம்னா எப்படி ரெடி ஆகணும், மைண்ட் செட் எப்படி இருக்கணும், எக்ஸாம் ஃபியர் எப்படி ஹேண்டில் பண்ணணும், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அவங்க ஃபவுண்டேஷன் லெவலில் இன்டர் லெவலில் ஹேண்டில் பண்ணதுனால
ஃபைனலில் இந்த பிரச்சனைலாம் இருக்காது, வெறும் போர்ஷன்ஸ் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுற பிரச்சனை தான் இருக்கும். அதனால அவங்க அதை ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடுறாங்க. ஃபவுண்டேஷனில் நான் முன்னாடி சொன்ன மாதிரி லால ஒரு மெயின் ப்ராப்ளம். ரெண்டாவது மெயின் ப்ராப்ளம் வந்து மேக்ஸ். நிறையா நான் மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உள்ளே வராங்க. அவங்களுக்கு வந்து மேக்ஸ்ன்றதே ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அவங்களால அதை டேக்கிள் பண்ண முடியாமல் அது மென்டலி அவங்க அந்த ஃபியர் ஃபேக்டரில் இருக்காங்க. அதனால நிறைய ஒரு 170 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லா பிரச்சனை அப்படின்னா 100 ஒரு 50 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேக்ஸ் பிரச்சனையாக இருக்குது. ஸோ இந்த 2 சப்ஜெக்ட் போட்டு அவங்கள வாட்டி எடுக்குதுன்றது தான் என்னோட ஃபீலிங். ப்ளஸ் எக்ஸாம் ஃபியர், இதுதான் வந்து ஒரு மெயின் ரீசன். இது 3மே அவங்க கரெக்ட் பண்ணிட்டாங்கன்ற பட்சத்தில் ஃபவுண்டேஷனுக்கே நல்ல ரிசல்ட் வந்துடும். இன்டரை பொறுத்த வரைக்கும் அது வந்து 2 குரூப்பாக பிரிச்சுக்கிறதுனால குரூப்பாக படித்து எழுதுறவங்க நிறைய பசங்க நான் பாஸ் ஆனதை பார்த்துருக்கேன். அண்ட் ரெண்டாவது டைரக்ட் என்ட்ரிஸ் வந்துட்டு இன்டரில் பாஸ் ஆகுது என்றைக்குமே டஃப்பாக தான் இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா நிறைய டைரக்ட் என்ட்ரிஸ் அவங்க தெரிஞ்சிருது, நமக்கு எல்லாமே தெரியும்னு நினச்சி வந்துடுறாங்க. ஆனால் அவங்க பிகாமில் படித்த மாதிரி அதே ஸ்டைலெலாம் சிஏக்கு படித்தா வேலைக்கே ஆகாது. சிஏக்குன்னு ஒரு ஸ்டைல் அடாப்ட் பண்ணி படிக்கணும், டெய்லி 8 மணி நேரம் படிக்கணும், டெய்லி எக்கச்சக்க சம்ஸ் போட்டு பார்க்கணும், ரொம்ப லெத்தார்ஜியாக இருக்கக்கூடாது, டிசிப்ளினாக இருக்கணும். சிஏக்குன்னு நம்ம உள்ளே போகணும், அதுக்கான அந்த விஷயம் வரணும். சில பேர்லாம் வந்து இன்னும் மால் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, பிகாமில் பண்ணுற மாதிரியே சிஏல பண்ணணுன்ற மாதிரி கிளாஸ் டெஸ்ட்டில் நினைக்கிறாங்க. இதெல்லாம் இல்லாமல் சிஏக்கான டிசிப்ளினில் படித்தா அவங்க இன்டர் பாஸ் பண்ணலாம். ஆனால் ஃபவுண்டேஷன் பாஸ் பண்ண பசங்க இன்டர் பாஸ் பண்ணுறது ஈஸி. பட் டைரக்ட் என்ட்ரியில் வந்த பசங்க அந்த லெவலுக்கு ஈஸியாக இன்டர் ஃபீல் பண்ணுவாங்களான்றது என்னோட டவுட்டு தான். என்னை பொறுத்த வரைக்கும் முன்னாடி இருந்த டைரக்ட் என்ட்ரியோட இப்போ இருக்கிற டைரக்ட் என்ட்ரி கம்பேரிட்டிவ்லி ஈஸி. பிகாஸ் முன்னாடி ஆர்டிகல்ஸ் பண்ணிட்டே அவங்க டைரக்ட் என்ட்ரி பண்ணணும், அப்போ ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அப்போ 100ல் ஒருத்தர் 2 பேர் பாஸ் பண்ணால் பெரிய விஷயம். இன்னைக்கு 100ல் 10லேருந்து 15 பேர் பாஸ் பண்ணலாம் டைரக்ட் என்ட்ரியில். ஆனால் அந்த 15 பேருமே சிஏக்கான டிசிப்ளின் கொண்டு வந்தால் மட்டும் தான் பாஸ் பண்ண முடியும். இதுதான் என்னோட கருத்து. ஸோ இந்த கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டேன். நன்றி.